நீதிமானாக்கப்படுதல் ஒரு நெடுந்தூர பயணம். அதை நாம் சிறுமைப்படுத்தி விடுகிறோம். தேவனுடைய முட்டாள்தனமான விளையாட்டு என்று எண்ணுகிறோம். இது பலருக்கு பிடிக்கவில்லை. அவளிடம் எண்ணெய் வாங்குவதற்கு போதுமான நேரம் இல்லை. அதனால் விளக்கில் எண்ணெய் இல்லாமலேயே நிற்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியாக பயன்படுத்தியிருக்க வேண்டும். அந்த நேரத்தை வீணாக்கி விட்டபடியால் அவளிடம் எண்ணெய் இல்லாமல் நிற்கிறார்கள். அருவருப்பான கஷ்டங்களை சகித்திருந்தால் அவருடைய விளக்கில் எண்ணெய் இருந்திருக்கும். கீழ்ப்படிதல் என்ற பாடத்தை கற்றிருப்பார்கள். தேவனுடைய வழிநடத்துதலை கேள்வி கேட்பதினாலே தேவையற்றது நடக்கிறது. தேவன் அவர்களை புறக்கணிக்கிறார். கடினமாக தோன்றுகிற அந்த வழியில் நடத்தித்தான் விசுவாசத்தை கற்றுத்தர வேண்டியிருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் நாம் குறைவாகவே கொடுக்கிறோம். இது போன்ற சிறந்த வாய்ப்பு வேறு எங்குமே இல்லை. இதை நாம் மிஸ் பண்ணக்கூடாது. வியாபாரியிடம் எண்ணெய் வாங்க அதற்கான விலையை செலுத்தித்தான் ஆக வேண்டும். நமக்கு முக்கியமான தொண்டுகளை இழந்துதான் கீழ்ப்படுதல் என்ற பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். நமக்கு மிகவும் நெருக்கமான ஒன்றை இழக்கிறோம். ஏன் ஜீவனை கூட இழக்கிறோம். எண்ணெய் இலவசம் அல்ல. கீழ்ப்படிதல் என்ற பாடம் எளிது என்றாலும் அது மிகவும் விலையேறப்பெற்றது. நாம் பொய்யான போதகர்களை நம்புகிறபடினாலே நம்முடைய விளக்கு எண்ணெய் இல்லாமல் இருக்கிறது. அது பொய். எண்ணெய் இல்லாமல் விளக்கு இருந்தால் எரியாது. எப்படியோ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வார் என்று என்பது தவறு. இயேசுவும் அப்போஸ்தலர்களும் சென்ற பாதை கடினமான கஷ்டமான பாதைதான். அவர்களுக்கு நடந்தது நமக்கு நேரிடாவிட்டால் நம்முடைய நடவடிக்கைகளை சந்தேகப்பட வேண்டும். தவறி போய் தேவன் கடினமான வழியில் நம்மை நடத்தவில்லை. நம்முடைய கஷ்டங்களை தேவனுக்கு சுட்டி காண்பதற்காக அவருடைய நடத்துதல் தவறென்று பேசுகிறோம். நம்முடைய வலியை அவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக முறுமுறுக்கிறோம். நமக்கு கஷ்டப்பட மனதில் இடமில்லை. எல்லோரும் நன்றாகத்தானே வாழ்கிறார்கள். இதுதான் முறுமுறுக்க காரணம். கிறிஸ்தவத்தில் பாடுதான் முதலாவது பாடம். பாடுதான் கடைசி பாடமும் கூட. பொறுமையாக அவரை பின்பற்றவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி அவர் நம்மை நடத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நஷ்டங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். பிதா நம்மை இயேசு கிறிஸ்துவை போலவே நீதிமானாக கற்பனை செய்து கொள்கிறாராம். இது போய் நீதிமானாக்கப்படுவது உண்மையில் நிகழ்வது. பாடுகள் நமக்குள் பொறுமையையும், பொறுமை அனுபவத்தையும், அனுபவம் நமக்குள் கிறிஸ்துவை போல முழுமையாக எக்ஸாக்டாக மாறுவோம் என்ற நம்பிக்கையும் தருகிறது. அவருடைய மகிமையின் பிரகாசமாக மாறுகிறோம். ரோமர் 5:3-5 வரை.